இதெல்லாம் எங்க அப்பாக்கு தெரிஞ்சது என்ன நடக்கும்? என்னடி மிரட்டறியா? என்னடி இது? அவன் வீட்டுக்கு வந்தது வராதுமா அவனை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க? நீ உள்ள பாப்பா. என்னத்த பேசுறீங்க? அவர் தப்பான வழியில போயிட்டு இருக்காரு. நியாயமா அவரை நீங்க தான் கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு ஏன் வாய அடிக்கிறீங்களே? எதுக்குடி கேட்கணும்? நான் எதுக்கு கேட்கணும்? என் புள்ள மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ சந்தேகப்படுற மாதிரி நானும் சந்தேகப்பட்டேன்னா அப்புறம் உனக்கு எனக்கு என்னடி வித்தியாசம் இருக்கு? பாண்டி, நீ போய் முகத்தை கழுவிட்டு வாப்பா. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஏய் ஏய், எதுக்குடி நீ அவன் கூட போயிட்டு இருக்க? போய் சாப்பாடு எடுத்து வை போ. போன்னு சொல்றேன்ல. வர வர இவளுக்கு திமிர் ஜாஸ்தியா போயிடுச்சு. பசுபதி, என்ன சார்? உன்னை பார்க்க உங்க அப்பா வந்திருக்காரு. நீ நாளைக்கு ரிலீஸ் ஆக போறத உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் சார். அதான் அவர் முகத்துல இவ்வளவு சந்தோஷம் தெரியுது. இந்த சந்தோஷம் எப்பவும் நிலைக்கணும்ப்பா. பசுபதி, உன்னை உங்க அப்பா ஜெயில வந்து பாக்குறது இதான் கடைசி முறையா இருக்கணும். வா. அப்பா. பசுபதி, நாளைக்கு எப்படா விடியும் நான் காத்துக்கிட்டே இருக்கேன்ப்பா. விடியும்பா. நாளையில இருந்து நிறைய விடியல் வரப்போகுது. ஆமாப்பா, நிலத்தை வித்த எல்லா பணமும் வந்துருச்சு. அதை உன் பேர்ல பேங்க்ல போட்டேன். இங்க ஒரு வீடு பார்த்து குடியும் வந்துட்டேன். இங்க எல்லாரும் நல்ல மனுஷங்களா இருக்காங்கப்பா. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப ஒத்தாசையா இருக்காங்கப்பா. உண்மைதான்ப்பா. இங்க வார்டன் நல்லவரா இருக்கிறதுனால தான் எனக்கு விடுதலை கிடைக்குது. இப்பதான்டா நான் இத்தனை வருஷம் உயிரோடு இருந்ததுக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு. என் பொண்ணு மூலமா தான் எனக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்கல. ஓ மூலமாவது என் பேரம் பேத்திங்க எங்கிட்டயே இருக்கிற மாதிரி பாக்கியம் எனக்கு கிடைக்கணும்ப்பா. என் பிள்ளைங்க உங்க கூட இருப்பாங்களோ இல்லையோ, ஆனா என் அக்கா பொண்ணுங்க உங்க கூட இருப்பாங்கப்பா. பசுபதி, உன்னோட கோபத்தை கொஞ்சம் குறைச்சுக்கையா. சிவசங்கரனை பழி வாங்குறேன்னு நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டா என்னால தாங்க முடியாதுப்பா. அப்பா, சின்ன வயசுல எனக்கு கோபம் மட்டும்தான் இருந்தது, பக்குவம் இல்லை. அதனால தான் மாட்டிக்கிட்டேன். இந்த ஜெயில் எனக்கு நிறைய கத்து கொடுத்துருக்குப்பா. சிவசங்கர் அவன் பண்ண அநியாயத்துக்கு தண்டனை அனுபவிப்பான். ஆனா நான் மாட்டிக்க மாட்டேன்ப்பா. பசுபதி, கவலைப்படாதீங்கப்பா. நான் அவசரப்பட மாட்டேன். உங்க கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு உங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் நிதானமா என் வேலையை ஆரம்பிப்பேன். அது போதும்பா. நாளை காலையில ஆளா ஜெயில் வாசல நான் காத்துக்கிட்டு இருப்பேன். கிளம்புங்க. வாங்க, நான் வர்றேன். நாளைக்கு பார்க்கலாம்ப்பா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருப்பா, நல்லா இரு. ஏன் மாமா தயங்கி தயங்கி சாப்பிடுறீங்க? இனிமே நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். திருப்தியா சாப்பிடுங்க. சரிம்மா, சாப்பிடுங்க. அழாதரா கண்ணு, அழாத அழாத அழாத. அம்மாட்ட போ, அம்மாட்ட போ, அம்மாட்ட போ. பசுபதி, என்னங்கப்பா? உங்க அக்காவே உனக்கு பொண்ணா வந்து பிறந்த மாதிரி இருக்கு. ஏய், வா 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 வா. குழந்தைய அடிக்கிற நீ சாப்பிட மாடுவா, பிச்சு புடம் பிச்சு. நான் சாப்பிட வைக்கிறேன். சரி.
என்னாச்சு சார்? போய் அடிச்சு போட்டு பார்க்காம கூட போறான் பாரு. யாராவது போய் சோடா வாங்கிட்டு வாங்க. என்ன இந்த ஆளை பார்த்தா நம்ம ஏரியா ஆள் மாதிரியே தெரியலையே, புதுசா தெரியறானே. யாரா இருந்தா என்னப்பா? சீக்கிரம் கொண்டாப்பா. என்ன சோடா தெளிச்சு இந்த ஆளு கண்ணு முழிக்க மாட்டாங்கிறாரு, என்னென்ன பண்றது? தலையில வேற ரத்தம் நிறைய வந்திருக்கு. அப்ப அடி பலமா பட்டிருக்கும் போல. ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போய் பார்க்கலாம் வாங்க. ஹாஸ்பிட்டல் போறது பெரிய விஷயம் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்குவாங்க. அங்க போனா இவர் யாரு, எந்த வண்டி இடிச்சது, என்ன ஏதுன்னு 1008 கேள்வி கேட்பானுங்க. தாவு தீந்துரும். எப்ப அந்த ஆள் வயசானவரா இருக்கிறாரு, உயிருக்கு போச்சுன்னா என்னப்பா பண்றது? வாங்கப்பா. நீ சொல்றது சரிதானே, என்ன பண்றது? சொல்றத கேளுண்ணே. பார்க்க பாவமா இருக்கு. இவர் யாரு என்னன்னே தெரியாது. விட்டு போனா நல்லா இருக்குமா? ஆக்சிடென்ட் கேஸ் வேற, தேவையில்லாத வம்பு நமக்கு எதுக்குண்ணே? அது சரி, இப்ப என்ன பண்றது அதை சொல்லு. என்ன பண்றது ஒன்றும் புரியலையே. என்ன ரத்தம் வேற நிறைய போயிட்டு இருக்குப்பா. பேசாம ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போயிடலாம்ப்பா. சார், பைக்கை அடிச்சிட்டா மேடம். என்னது இது? ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஹாஸ்பிடல் கொண்டு போகாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சரி, என் கார்ல ஏத்துங்க ப்ளீஸ். யாராவது வந்து விசாரிச்சா போனோ ஹாஸ்பிடலுக்கு வர சொல்லிடுங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். தூக்குங்க பாத்து தூக்குங்க. கவனமா மெதுவா 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 தூங்குங்கப்பா. தூக்குடா. கடவுள் மாதிரி மெதுவா சீக்கிரம் போய் கதவை திறங்கப்பா. ஓடுங்கப்பா. மெல்ல கதவை தர ஒரு ஆளு. அழுவிடு. ஏய் பாத்துடா. பார்த்து பிளட் டெஸ்ட் பண்ணிட்டீங்களா ஜெயா? பண்ணியாச்சு மேடம். ஓ பாசிட்டிவ். ஓகே டாக்டர். ஓ பாசிட்டிவ் நம்ம கிட்ட இருக்கான்னு பாருங்க, இல்ல பிளட் பேங்க்ல ஃபோன் பண்ணி ஸ்டாக் இருக்கான்னு என்கொயரி பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஜெயா அந்த ரிப்போர்ட் கொடுங்க. ஓகே மேடம். நான் ஃபோன் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கங்க. ஹலோ, ஹலோ. நாங்க போனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க மேடம். இங்க எமர்ஜென்சியா ஒரு பேஷண்ட்டுக்கு ஓ பாசிட்டிவ் பிளட் தேவைப்படுது. சாரி, எங்ககிட்ட ஸ்டாக் இல்லையே மேடம். அப்படியா? சரி, வேற எங்க கிடைக்கும்? நீங்க விநாயக ஹாஸ்பிட்டல்ல ட்ரை பண்ணி பாருங்களேன். சரி, ரொம்ப தேங்க்ஸ். அந்த விநாயக் ஹாஸ்பிட்டல் நம்பர் எடுங்க. 24837087. ஒரே என்கேஜிடாவே இருக்கு. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சிஸ்டர். டாக்டர், பிளட் பேங்க்ல ஓ பாசிட்டிவ் பிளட் ஸ்டாக் இல்லையா? விநாயகா ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரை பண்ண லைன் கிடைக்கல டாக்டர். ப்ளீடிங் ரொம்ப ஹெவியா இருக்கு, இம்மிடியட்டா பிளட் கொடுக்கணும். வேற எதுவும் சோர்ஸ் இல்லையா? டெஃபினட்டா இல்ல டாக்டர். வெயிட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் பேஷண்ட் உயிருக்கு தான் ஆபத்து. எனக்கும் ஓ பாசிட்டிவ் தானே, நானே பிளட் கொடுக்குறேன். ஜெயா, அவரை செக் பண்ணீங்களா? அட்ரஸ் ப்ரூஃப் ஐடென்டிட்டி ஏதாவது கிடைச்சதா? ஒன்றும் இல்லை மேடம், ஒரு 2000 ரூபாய் பணம் மட்டும் தான் இருந்துச்சு. ஓகே, அதை பத்திரமா வச்சுக்கோங்க. ஜெயா, நீங்க பேஷண்ட் பக்கத்துல இருங்க, அவருக்கு கான்ஷியஸ் வந்தோடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேடம். இது ஆக்சிடென்ட் கேஸ் தானே, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? வேண்டாம் ஜெயா, இவர் இடிச்ச பைக்காரன் ஸ்பாட்ல எஸ்கேப் ஆயிட்டான். இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் போனோம்னா பாவம், இந்த வயசான காலத்துல இவர் ஸ்டேஷன் கேஸ்னு அலைய வேண்டியிருக்கும். அவருக்கு கான்ஷியஸ் வந்த உடனே வீட்டு அட்ரஸ் கேட்டு அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவதுன்னா உடனே வாங்க. ஓகே? ஓகே மேடம். ஜெயா, இவர் பாக்கெட்ல 3000 ரூபாய் தானே இருந்தது.
எதுக்கு 2000 ரூபான்னு டாக்டர்கிட்ட போய் சொன்ன? அதுல 2000 ரூபாய் தான் இருந்துச்சு. என்னமோ நான் 1000 ரூபாய் திருடிட்ட மாதிரி பேசுறேன். போய் 6ஆம் நம்பர் வார்டுல டெலிவரி கேஸ் இருக்கு, என்னன்னு போய் பாரு. அந்த கேஸுக்கு டெலிவரி ஆகி டிஸ்சார்ஜ் ஆகியே போயிட்டாங்க. வேற பேஷண்டே இல்லையா? போய் பாரு போ. ம், ம். நீங்களா இந்த காலத்துல இருக்கீங்க? பிளான் பண்ணி காரியத்தை முடிக்காம டீ பாய்சன் சொதப்புறீங்களா? ஓ, ஏதாவது பண்ணி பாண்டிய கதையை முடிச்சிட்டு வாங்கடா. மதுரையில் பட்டப்பகலில் கான்ட்ராக்டர் படுகொலை, கொலையாளிகள் தலைமறைவாண்டா. வேற யாரு? எல்லாம் என் மாமனாரோட வேலையா தான் இருக்கும். டேய் நண்பா, மதுரையிலிருந்து உன் மாமனார் வீட்டு நம்பர். அநேகமா அடுத்தது நீயா தான் இருக்கும். இந்தா பேசு. டேய் ஐயோ. ஏன்டா வாயை மூடுறா. ஹலோ செல்வம், தாமரை பேசுறேன். ஹேய், 100 ஆயுசுமா உனக்கு. இப்போதான் உங்க வீட்டை பத்தி பேசிட்டு இருந்தோம். சரி, விவரமா பேசுற சூழ்நிலை இல்ல. ஒரு முக்கியமான விஷயம், அதை மட்டும் சொல்லிட்டு வச்சிடுறேன். என்ன சொல்லு. உங்க அண்ணன் உயிருக்கு எங்க அப்பாவால ஆபத்து ஏற்படும் போல இருக்கு. பாண்டியனனுக்கா? என்ன தாமரை சொல்ற? ஆமா செல்வம், அப்பா அடியாளுங்க கிட்ட பேசுறத நான் கேட்டேன். நம்ம வழியில அந்த இன்ஸ்பெக்டர் குறுக்கிட்டுக்கிட்டே இருக்கா. அவனை எப்படியாவது தீர்த்து கட்டுங்கன்னு சொன்னாரு. பதறி போய் உங்களை முன்னாடியே உஷார்படுத்தணும்னு நினைச்சேன். வீட்டு சூழ்நிலை இப்பதான் பேச முடிச்சது. ஐயோ, நான் உடனே அண்ணன்கிட்ட சொல்லியாக்கணுமே. ஆமா செல்வம், எங்க அப்பாவால ஒரு சுத்தமான ஆத்மாவை நம்ம இழந்துடக்கூடாது. இந்த விஷயத்த உடனே உங்க அண்ணன் கிட்ட சொல்லி கேர்ஃபுல்லா இருக்க சொல்லு. சரி தாமரை. ஓகே, நான் அப்புறமா பேசுறேன். யாருக்கு ஃபோன் பண்ண? என் ஃப்ரெண்டுக்குண்ணா. யாரு? சென்னைக்கு எஜுகேஷனல் டூர் போயிருந்தேன்ல, அங்க ஸ்டே பண்ண ஹாஸ்டல்ல செல்வின்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா. அவளுக்கு வந்ததுல இருந்து நான் ஃபோன் பண்ணவே இல்லை. அதான் இப்ப பேசினேன். அதுக்கே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? இல்லையே, நான் எப்பவும் போல நார்மலா தான் இருக்கேன். சரி போ. பெருமாள், என்னங்கம்மா? என் மருமகளை காண பாத்தியா? பாக்கலையம்மா. ஐயோ, சரோசா, என்ன ஆத்தா இது? நீ எதுக்கு குடத்தெல்லாம் தூக்கிட்டு வர? பரவாயில்ல அத்தை. என்ன ஆத்தா நீ வயித்துல என் பேரனை சுமந்துட்டு இருக்க. இந்த பாரத்தெல்லாம் நீ தூக்க கூடாது. பாத்து வா, பாத்து வாமா, வழிகிட்ட போகுது. கைய பிடிச்சுக்க. ஏண்ட பெருமாளே, உன்னை கூலி கொடுத்தானே வேலைக்கு வச்சுக்க. என் மருமக தண்ணி கொண்டாட போயிருக்கா, நீ கவனிக்காம இருந்திருக்க. அம்மா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. புள்ளத்தாச்சி கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா தான் குழந்தை சிரமம் இல்லாம பிறக்கும். 10 புள்ள பெத்தவளுக்கு மலடி பக்குவம் சொன்னாலாம். இந்தா, எந்த நேரத்துல எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். இனிமே என் மருமக வேலை செய்யறத நான் பார்த்தேன், ஓ வேலை போயிடும். ஆமா, நீ வாமா.
பார்த்து இடிச்சுக்க போறேன். இத பாரு ஆத்தா, இனிமே தண்ணி கிணி எடுக்கிறதுக்குள்ள நீ போவானா என்ன? உட்கார ஆத்தா. இத பாரு சரோசா, இனிமே நீ அங்க இங்க நகரக்கூடாது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் கொண்டு தரேன். நீ நல்லா இருந்தா தானே வயித்துல இருக்க என் பேர நல்லபடியா பிறப்பா. டேய் செல்வம், என்னடா தனியா உட்காந்துட்டு இருக்க? உங்க அண்ணனுக்கு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணியா? இல்லடா, இன்னும் இன்ஃபார்ம் பண்ணல. லூசாடா நீ. தாமரை இன்ஃபார்ம் பண்ணது எவ்வளவு சீரியஸான விஷயம். வரதராஜனை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. உயிர் பிரச்சனைடா, ஒரு நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இந்தா பேசு, இமிடியேட்டா பேசு. இந்தா என்னடா, என்ன உன் பிரச்சனை? அண்ணன் உனக்கு இந்த மேட்டர் எப்படி சரின்னு கேட்டா என்ன சொல்றது? என்னடா, மதுரையில் இருக்கிற என் ஃப்ரெண்டு அந்த கோஷ்டி பேசிட்டு இருக்கிறத கேட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணான்னு சொல்லு. அது தெரியாதா? இந்தா பேசு, டயல் பண்றா. என்னடா லைன் பிஸியா இருக்குடா. சரி, வீட்டு நம்பருக்கு போடு. தெரியும்ல? தெரியும். சீக்கிரம். ஹலோ அண்ணி, நான் சென்னையிலேருந்து செல்வம் பேசுறேன். நீ எப்படி இருக்க செல்வம்? நல்லா இருக்கா அண்ணி? அண்ணன் இல்ல? ஏன் என்கிட்ட பேச மாட்டியா? இல்ல, நீ கேஸ் சம்பந்தப்பட்ட மேட்ரு அண்ணன் கிட்ட தான் பேசணும். அப்படியா? அவர் ஸ்டேஷன் கிளம்பி போயிட்டாரு. ஸ்டேஷன் நம்பர் சொல்லுங்க. நோட் பண்ணிக்கோ. 2250-794. 2250-794. சரி அண்ணி, நான் பேசிக்கிறேன். செல்வம், டைம் கிடைச்சா எங்க வீட்டுக்கு போயிட்டு வா. போயிட்டு வரேன் அண்ணி. நீ ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பேசு. சரிங்க அண்ணி. ஓகே. அண்ணா வீட்ல இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ட்ரை பண்ண. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் சாரோட பிரதர் பேசுறேன். இன்ஸ்பெக்டருக்கு தம்பியா? அப்படி யாருமே கிடையாதே. இல்ல, அவங்க சித்தப்பா பையன். ஓஹோ, அப்படியா? சொல்லுங்க தம்பி. அண்ணன் கிட்ட கொஞ்சம் பேசணும். இன்ஸ்பெக்டர் அவசரமா ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு. அர்ஜென்ட்டா பேசணும்னா அவரோட செல்லுக்கு கான்டாக்ட் பண்ணுங்களேன். அவர் செல்லு ஆஃப்ல இருந்தது. சரி சார், நான் பாத்துக்கிறேன். சரி தம்பி. என்னடா, ஸ்டேஷன்லயும் இல்லையா? இல்ல, அவர் கேஸ் விஷயமா வெளியே போயிட்டாராம். சரி, மொபைலுக்கே போடு, கிடைக்கும். பண்ணு. என்ன கட்டியாச்சா? கட்டியாச்சுப்பா. சத்தமா பேசாதயா. என்ன ஓகேவா? நாளைக்கு இன்ஸ்பெக்டர் பாண்டியனுக்கு போலீஸ் மரியாதையோட இறுதி ஊர்வலம் தான். உஷாரா இருக்கணும். எல்லாம் முடிஞ்சு போச்சு. கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதான் பாக்கி. கனெக்ஷன் கொடுத்து டெஸ்ட் பண்ணிடலாம். சரி, இந்தா பாப்போமே. இதான் இன்ஸ்பெக்டர் பாண்டியன். கம்பியில கரண்ட் பாஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த பொம்மைக்கு ஆக போற நிலைமை தான் இன்ஸ்பெக்டர் பாண்டியனுக்கு நடக்க போகுது. இன்ஸ்பெக்டர் பாண்டியன் கதை முடிஞ்சது. ஹலோ, பாண்டியன் இடத்த கிராஸ் பண்ணிட்டான். 5 நிமிஷத்துல அங்க வந்துருவான். கேர்ஃபுல்லா இருங்க. சரி, நாங்கள் அலர்ட்டாக இருக்கோம். ஏய், நீ போய் அந்த போர்டு எடுத்துட்டு வா. ஏய், நீ வா போலாம்.
காஞ்சினி கருணை